அவள் எதிர்காலத்திலே நல்ல குடும்பத்தில் போய் வாழ வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை. இதுவும் மனித இயற்கைதான். நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை. அதுவும் மனித இயற்கைதான். குடிப்பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், கஞ்சா போதை பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும், தில்லுமுள்ளு செய்யாதவனாக இருக்க வேண்டும், சோம்பேறியாக இல்லாதவனாக இருக்க வேண்டும், மந்த புத்தி இல்லாதவனாக இருக்க வேண்டும், பார்க்கறது கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கறது தவிர்க்க முடியாது. குடும்ப இல்லற வாழ்க்கையை தேர்வு செய்கிற போது பெற்றோர் இந்த மதிப்பீடுகளை எல்லாம் அளவுகோல்களை எல்லாம் வைப்பது தவிர்க்க முடியாது, இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதிலே ஒரு சனாதன கருத்து இருக்கிறது. சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது, சாதி தூய்மைவாதம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சனாதனத்தின் உச்சம். அகமண முறை, சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது, மதம் விட்டு மதம் திருமணம் செய்வது புறமண முறை. இந்து சமூகத்தில் இதுதான் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு அல்லது கோட்பாடு அல்லது சம்பிரதாயம். பிசினா பிசிக்குள்ள கல்யாணம் நடக்காது. முதலியாரும் பிள்ளைமாரும் திருமணம் செய்வார்களா? செய்ய மாட்டார். நல்ல நண்பர்களாக இருப்பார்கள், சேர்ந்து தொழில் செய்வார்கள், சேர்ந்து அரசியல் செய்வார்கள். அப்படி திருமணம் செய்ய மாட்டார்கள். கொடுக்கல் வாங்கல் இருக்காது. இது ஒண்ணு மட்டும் ரொம்ப கராரா போயிட்டு இருக்கும். எல்லா வகையிலும் சேர்ந்து இருப்பார்கள். தண்ணி அடிக்கிற போது எதுவுமே பார்க்க மாட்டான், சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. அப்பெல்லாம் எச்சி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான். ஊறுகாய எல்லாரும் ஒரே நேரத்தில் போட்டு நக்கிக்கிட்டு இருப்பாங்க. அதுல சாதி பார்க்க மாட்டார்கள். இதெல்லாம் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம். சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற கருத்தியல் சனாதனத்தோடு தொடர்புடையது. சனாதன கருத்தியல். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது. அகமண முறைதான் நடைமுறையில் இருக்க வேண்டும். சதி வழக்கம் சனாதன முறைதான். விதவைகள் திருமணம் செய்யக்கூடாது, அது ஒரு சனாதனம் தான். விதவையாக இருந்தால் நல்லது கெட்டதுகளில் பங்கேற்க கூடாது, அது சனாதனம். விதவை பெண்கள் வெள்ளை ஆடை தான் உடுத்த வேண்டும், பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, அது சனாதனம். தலைமுடியே வைத்திருக்க கூடாது, மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும், அது சனாதனம். இதெல்லாம் இன்னைக்கும் பிராமண பெண்கள்கிட்ட ரொம்ப தீவிரமா நடைமுறையில் இருக்கு. மடிசார் மாமிகள்கிட்ட அதை மீறி வந்தவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. முற்போக்கா எவ்வளவு இளம் வயதிலே திருமணம் செய்து கணவனை இழந்தாலும், 12 வயதிலே விதவையானால் அவள் 92 வயது வரையில் வாழ்ந்தாலும் அவள் தன் உணர்ச்சிகள் அனைத்தையும் தேவைகள் அனைத்தையும் சுருக்கி கொண்டு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு அவள் வாழ வேண்டும் என்பது இந்த சமூகத்திலே நீடிக்கிறது. அதுதான் சனாதனம். பெண்களை ஒடுக்குவது, என பெண் தான் இனப்பெருக்கத்தின் மூலாதாரம். அடுத்த வாரிசுகளை உருவாக்குவதற்கான மூலாதாரம். எனவே பெண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டால் சாதி கலப்பு ஏற்படாமல் சாதி தூய்மையை காப்பாற்றிவிட முடியும், சாதி கௌரவத்தை காப்பாற்றிவிட முடியும். விதவையாய் இருப்பவள் கணவன் இறந்த பிறகு உயிரோடு வாழ்ந்தால் அவள் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள். அதன் மூலம் குடும்ப மானமும் போகும், சாதி மானமும் போகும். எனவே அவள் விருப்பம் இல்லாமலேயே அவளை தூக்கி உடன்கட்டை ஏற வைப்பது, உயிரோடு கொளுத்துவது என்கிற நடைமுறை இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே நீண்ட காலம் தீவிரமாக இருந்தது. இப்போதும் அது நீடிக்கிறது. அதை யாரும் கட்டுப்படுத்த முடியல. ஏன் நாம் ஆணவ கொலைகளை எதிர்க்கிறோம் என்பதற்கு இதுதான் காரணம். யார் வேணாலும் எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து போற போக்குல கூடாது. அதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நாம சொல்லல. பெற்றவர்களுடைய உணர்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை உணர்ந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அதோடு மட்டுமே பார்க்க கூடாது, அதன் அடிப்படையில் மட்டுமே அணுகக்கூடாது. இந்த பிரச்சனையின் மூலம் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி தூய்மைக்கானதாக இருக்கிறது, சனாதனத்தின்
கோட்பாடாக இருக்கிறது. எனவே இதை நாம் எதிர்க்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஏதோ திருமாவளவன் உளறிட்டு இருக்கிறாயா, இது எஸ்சி பிரச்சனைமா. திருமாவளவன் பேசினாலே எஸ்சிக்காக மட்டும்தான் பேசுவாங்கிறது அவனுடைய சாதி புத்தி. அந்த புத்தி மாறாது. அவன் ஒரு காலத்தில் திருமாவளவன் பேசுவதிலே நியாயம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஒரு முன்முடிவு எடுத்துட்டான். அது ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ் அப்படிம்பாங்க. இவன் எஸ்சிக்காக தான் பேசுவான். அம்பேத்கர் எஸ்சி, அவர் எஸ்சி தலைவர், அவ்வளவுதான் முடிச்சுவான். அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதினாரு, என்ன பேசினாரு, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதை படிக்க மாட்டான். அவர் எழுத்தையோ அவருடைய பேச்சையோ ஒரு காலத்திலே அவன் தேடி போக மாட்டான். அப்புறம் அவனுக்கு எப்படி புரியும் அம்பேத்கரை பற்றி? அம்பேத்கரையே அப்படி மதிப்பீடு செய்கிறவன் திருமாவளவனை எப்படி மதிப்பீடு செய்வான்? இதெல்லாம் நமக்கு தெரியும். நாம் இந்த பிரச்சனையை இந்த கோணத்தில் தான் அணுகுகிறோம். சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் தான் இதை நாம் எதிர்க்கிறோம். இன்றைக்கு சாதி பெருமிதங்கள், ஆண்ட சாதி, வேல்கம்பு தூக்குகிற சாதி, வீர பரம்பரை, இதெல்லாம் திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற கும்பலால் பரப்பப்படுகிற அரசியல். நீங்க இப்ப பறையரை பின்னால போறீங்கன்னா பறையர்களுக்கு ஒரு வரலாறு உருவாக்கி தருவாங்க. யார் தெரியுமா? நீங்க சிவன் பரம்பரை. சிவனுக்கு சுடலையாண்டின் ஒரு பேர் இருக்குது. அவனுக்கு சாம்ப சிவன் பேரு, சாம்பல் பூசியவன். அந்த பரம்பரையை சேர்ந்தவன் நீங்க. அதனால் நீங்க எல்லாம் சிவகுலத்தார் அப்படின்பா. அப்படி திடீர் ஒரு கும்பலம் இருக்கிறான் இந்த சாதியில. பெருமாளை பற்றியும் கதை இருக்கு. பெருமாளோடு மகாவிஷ்ணுவோட சம்பந்தப்படுத்தி இந்த சமூகத்தை பெருமைப்படுத்தி நீங்கெல்லாம் எங்க பின்னால வாங்க, எங்க பின்னால வாங்க. புராணங்களை, புராண கதையாடல்களை சொல்லி மக்களை தம்மையப்படுத்துகிற ஒரு அரசியலை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். எல்லா சாதியையும் ஆண்ட சாதின்னு சொல்லி ஒண்ணுக்கு ஒண்ணு சமம் இல்லாத நிலையை உருவாக்குவது, சமத்துவம் இல்லாத நிலையை உருவாக்குவது, தனித்தனி குழுக்களாக, இனக்குழுக்களாக இவர்கள் சிதறி கிடக்க வேண்டும். இதுதான் பிஜேபியுடைய நோக்கம், இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம். இதை பெரியார் பார்வையால், அம்பேத்கர் பார்வையால், மார்க்சிய பார்வையால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இல்லையே புரிந்து கொள்ளவே முடியாது. இதை புரிந்து கொள்வதற்கே இந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது. கவின் படுகொலை அதன் அடிப்படையில் நிகழ்த்தப்பட்ட ஒன்று. இது 10ஓடு 11, அத்தோடு இது ஒன்று என்கிற அடிப்படையில் இந்த கணக்கு கூடிக்கொண்டே போகிறது. 2015 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒரு புள்ளி விவரம் தருகிறது. அந்த புள்ளி விவரத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், தேசிய அளவில் 2015, 2016, 15 நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தருகிற புள்ளி விவரம், ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்தியா முழுவதும் 192 ஆணவ கொலைகள். இது ரிப்போர்ட். அதாவது அரசாங்கம் எஃப்ஐஆர் போடுறதன் அடிப்படையில் உள்ள கணக்கு விவரம். எஃப்ஐஆர் போடாம எல்லா காவல் நிலையங்கள்லயும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரிச்சு விட்டுருவான். இல்லைன்னா போட்டு தள்ளுங்க பார்த்துக்கலான்னு போட்டுட்டு கேஸ், சாதாரண கேஸ் ஐபிசி 300 போட்டு விட்டுருவான். அது ஆணவ கொலைகள் பட்டியலில் வராது. சாதாரண சண்டை அப்படிங்கிற மாதிரி போயிடும். 2015 192 கொலைகள். அதுல 21 கொலைகள் குஜராத்தில், பிஜேபி தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கிற குஜராத் மாநிலத்தில். 14 கொலைகள் மத்திய பிரதேசத்தில், 131 கொலைகள் உத்தரப்பிரதேசத்தில். யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிற உத்தரப்பிரதேசம். 4 முறை மாயாவதி அம்மையார் ஆண்ட அந்த மண்ணிலே சாதியின் கொடூரம் எப்படி கோலோச்சுகிறது. 131 கொலைகள். இது என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ கொடுத்திருக்கிற புள்ளி விவரம். 2016 இந்தியா முழுவதும் 71 ஆணவ கொலைகள் தேசிய குற்ற ஆவண மையம் சொல்லுது. அதுல உத்தரப்பிரதேசத்தில் 16, மத்திய பிரதேசத்தில் 18, குஜராத்தில் 10,
மகாராஷ்டிராவில் 8, பஞ்சாபில் 8, தமிழ்நாட்டில் 1. இது 2016. இப்ப தமிழ்நாட்டு எண்ணிக்கை கூடிடுச்சு. 2016 1 தான் நடந்ததுன்னு என்சிஆர்பி ரெக்கார்ட் சொல்லுது. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு. அந்த மாதிரி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அதுல இருக்கிற டேட்டா சொல்லுது. இந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப் இதெல்லாம் இன்றைக்கு பொலிட்டிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா கவ் பெல்ட்னுவாங்க. கவ் பெல்ட்னா இந்த புனித பசு புனிதம் பேசுற மாநிலங்கள். கோமியம் குடிச்சா நல்லா ஆயிரும் உடம்பு, அதாவது பசு மாட்டு மூத்திரம் குடித்தால் உடலுக்கு நல்லது என்று சொல்லுகிற மாநிலங்கள். பசுவை மாதாவாக வழிபடுவார்கள், மனிதரை கேவலமாக படுகொலை செய்வார்கள். ஹரியானாவில் செத்த மாட்டு தோலை உரித்ததற்காக 5 தலித் இளைஞர்களை அடித்தே கொன்றார்கள். அது உயிரா இருக்கிற மாட்டை வாங்கி கொண்டு அப்புறம் தோலை உரிக்கிற செத்து கிடக்குது, நாரிக்கிட்டு இருக்கிற நிலையில போய் ஒருத்தன் பார்க்குறான், ஏன் மாடு செத்து கிடக்கு, இதை நம்ம தோலை உரிச்சோம்னா ஒரு 100-200 விற்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாட்டை, செத்த மாட்டை தூக்கிட்டு தோலை உரிச்சு கரியெல்லாம் புதைச்சிட்டு அந்த தோலை சுத்தப்படுத்தி விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே செத்து போனாலும் மாட்டு தோலை நீ ஏன் உரிச்ச, பசுமாட்டு தோலை அப்படின்னு அந்த 5 பேரும் அடிச்சே கொள்றாங்க. மாட்டை விட மனிதனை கீழாக கருதுகிற உளவியல் தான் சாதி உளவியல், சனாதன உளவியல். மனிதனை மனிதனாக பார்க்காமல் மனிதனை பிணத்தை விடவும் கேவலமாக பார்க்கிற ஒரு உளவியல் தான் சாதி உளவியல். இதுதான் கவ் பெல்ட். பசுப்புனிதம் பேசுகிற மாநிலங்கள். பசுமாட்டுக்கறிதான் சமைத்திருக்கிறாய் என்று வீட்டுக்குள்ளே புகுந்து ஒரு முஸ்லீமை உத்தரப்பிரதேசத்திலே தாத்ரி என்கிற இடத்திலே அடித்தே கொலை செய்தார்கள். இதுதான் சனாதனம். இப்படி 2016 2015 இருக்கிற இந்த புள்ளி விவரத்தை மேற்கோள் காட்டி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2018 வருஷம், இன்னைக்கு என்ன 2025, 7 வருஷத்துக்கு முன்னால 2018 மார்ச் மாதம் 27 ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. யார் யார் நீதிபதினா தீபக் மிஸ்ரா, ஏஎம் கன்வில்கர், டிவை சந்திரசூட், இந்த 3 பேர் கொண்ட அமர்வு 54 பக்கம் தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்புல இந்த யூனியன் கவர்மெண்ட், அதுதான் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம், அதுக்கு நேரடியா டைரக்ஷன் கொடுக்குறான். ஒரு சட்டம் கொண்டு வா, ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம் கொண்டு வா. தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாடு அரசியை கூட, நம்முடைய முதலமைச்சரை கூட ஏற்கனவே இருக்கிற ஐபிசி என்கிற பிஎன்எஸ் சட்டமே இந்த வழக்குகளை எதிர்கொள்ள போதுமானது என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நாங்கள் எடுத்து சொன்னோம், நாங்கள் மட்டும் சொல்லல. அப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் கூட புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் 3 பேர் கொண்ட பெஞ்ச், தீபக் மிஸ்ரா, கன்வில்கர், சந்திரசூட் 3 பேர் கொண்ட அமர்வு 2018 மார்ச் மாதம் 27 தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நேரடியாக ஒன்றிய அரசுக்கு ஆணையிட்டு இருக்கிறது, சீக்கிரம் சட்டம் கொண்டு வரான்னு. அவங்க எந்த அடிப்படையில் சட்டம், அவங்களுக்கு தெரியாதா ஏற்கனவே ஐபிசி இருக்கிறது இருக்கு. ஏற்கனவே ஐபிசி இருந்தாலும் ஏன் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் வந்தது? இந்த பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல என்ன குற்றங்கள்? வீட்டை கொளுத்துறது, வீடு புகுந்து அடிக்கிறது, சொத்துக்களை சூறையாடுறது, கட்டி வைத்து அடிப்பது, படுகொலை செய்வது, பெண்களை பாலியல் வல்லுறவு செய்வது, குழந்தைகளை முதியவர்களை சித்திரவதை செய்வது, இது எல்லாத்துக்கும் ஐபிசி செக்ஷன் இருக்கு. ஆனாலும் பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் தனி சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான தேவை இருந்தது, நிறைவேற்றியிருக்கிறது ஒன்றிய அரசு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பல குற்றங்கள் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ், அதுக்கு தனி சட்டம் இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தனி சட்டம் இருக்கிறது. டீசிங், கிண்டல் பண்றான், பின்னாலே தொடர்ந்து போறான், கேலி செய்யறான், அதுக்கு தனி சட்டம் இருக்கு. பெண்கள் பாதுகாப்புக்கு ஐபிசி போதும் என்று ஏன் சொல்லவில்லை? ஐபிசி சட்டத்தின் மூலமாகவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கப்பட முடியும். ஆனாலும் அந்த சட்டம் போதவில்லை, சிறப்பு சட்டம் தேவைப்படுகிறது என்று சிறப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
விமன் ஹராஸ்மெண்ட், அதுக்கு எதிரான சட்டம் இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ஆக்ட் இருக்கு. 7 கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள ஒரு பெண் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டாலும் டவுரி ஆங்கிள் விசாரிக்கணும் சட்டம் சொல்லுது. அவன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இறந்தா கூட உடனே ஆர்டிஓ வந்துருவாங்க, ஆர்டிஓ என்கொயரி. அவன் எப்படி செத்தா, ஏன் செத்தா, யாராவது டவுரி கேட்டீங்களா, அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், அதாவது மாமனார் மாமியாரை கூப்பிட்டு விசாரிக்கணும், நாத்தனாவை கூப்பிட்டு விசாரிக்கணும், கொழுந்தனை கூப்பிட்டு விசாரிக்கணும். டவுரி சம்பந்தமான எந்த ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்கலைங்கிறத ரூல்ட் அவுட் பண்ணாதான் அந்த பணத்தை எடுத்து அடக்கம் பண்ண முடியும். ஐபிசி இருந்தா அந்த சட்டம் வந்து அந்த இந்த விசாரணைகள்லாம் நடக்காது. ஒரு கேஸை போட்டு சாதாரணமான தாக்குதல், வன்முறை 307 அல்லது 302, 506(2) இதெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ பிஎன்எஸ்ல மாறி போச்சு அந்த செக்ஷன்லாம். இப்போ அது இல்லை, ஐபிசி இருந்தவர்கள் அந்த செக்ஷன்ஸ். எனவே ஏற்கனவே ஐபிசி சட்டம் இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கென்று சிறப்பு சட்டங்கள் இயற்றப்பட்டிருப்பதை போல ஏற்கனவே ஐபிசி சட்டங்கள் இருந்தாலும் கூட தலித் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக தனி சட்டம் இயற்றப்பட்டிருப்பதை போல ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. சட்ட ஆணையம் சொல்லியிருக்கிறது. லா கமிஷன் ஒரு பில்லை தயார் பண்ணி கொடுத்துட்டான். அந்த பில்லு இப்போ கொடுத்தாங்க. லா கமிஷன் அது வந்து இந்திய அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு லா கமிஷன். அவன் சொல்றான், அவன் ஒரு சட்டம், prohibition of unlawful assembly interference with the freedom of memorial alliances act. இது வந்து லா கமிஷன் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறான். 2012 கொடுத்துருக்கான். இப்ப 13 வருஷம் ஆகுது. என்ன கொடுக்குறான், ஒரு பில்லே தயார் பண்ணி கொடுத்துட்டான். இதை நீ பாஸ் பண்ணியான்ற அவ்வளவுதான். இதுக்கு நீ தனியா ஒரு டீமை போட்டு தனியா பில்லு தயார் பண்ண வேண்டாம், நானே உனக்கு பில்லு கொடுத்துறேன். பில்லு கொடுத்துட்டான் 2012. அப்ப காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துச்சு. 2014 இருந்தா பிஜேபி கவர்மெண்ட். அவங்களும் கண்டுக்கல, இவங்களும் கண்டுக்கல. இந்த பில் சட்ட மசோதா. அதே மாதிரி விமன் கமிஷன், மகளிர் ஆணையம், அவங்களும் தனியா ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற பரிந்துரையை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, வி ராமசுப்ரமணியம் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கார். அவர் ஹைகோர்ட்ல உசிலம்பட்டி திலீப் குமார் வழக்கு உயர் நீதிமன்றத்தில் 2016 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அது ஒரு புத்தகமாக வெளிவந்தது. எங்கெங்கெல்லாம் என்னென்ன வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன என்பதையெல்லாம் பட்டியலிட்டு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை. யார் யார் சொல்றது? சிறுத்தைகள் மட்டும் சொல்லவில்லை, கம்யூனிஸ்டுகள் மட்டும் சொல்லவில்லை, இந்திய சட்ட ஆணையம் சொல்லுகிறது, இந்திய அல்லது தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுகிறது, உயர் நீதிமன்ற நீதிபதி வி சுப்பிரமணியம் சொல்லி இருக்கிறார், ராமசுப்ரமணியம் சொல்லி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு 2 முறை கொண்டு போய் இந்த விவரங்களை எல்லாம் எழுதி மனுவாக கொடுத்திருக்கிறோம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018 வருவதற்கு முன்பு எந்த அமைப்பு அந்த வழக்கை தொடுத்ததுன்னா சக்தி வாகினின்னு ஒரு அமைப்பு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. அதுலதான் இந்த தீர்ப்பு வருது. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடுப்பு நடவடிக்கைகள் நீங்க செய்யணும். இது வந்து மாநில அரசுகளுக்கும் குறிப்பா காவல்துறையினருக்கு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காரு. தடுப்பு நடவடிக்கை. என்ன தடுப்பு நடவடிக்கை பண்ணணும்? முதல்ல நீ ஐடென்டிஃபை பண்ணணும், எந்தெந்த ஏரியாவில் இது தொடர்பான டென்ஷன்ஸ் இருக்கு, சமூக பதட்டம் இருக்கு. இப்ப மேற்கு மாவட்டங்களில் பரவிச்சு, வட மாவட்டங்களை ஒப்பிடும் போது தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மேற்கு மாவட்டங்கள்லயும் இருக்கு, வட மாவட்டங்கள்லயும் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல குறிப்பா இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தனியா நீங்க வந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில கமிட்டி போட்டு அங்கங்க நாடு என்கிற பெயர்ல சாதி பஞ்சாயத்து கூட்டுறாங்களான்னு பார்க்கணும். சாதி பஞ்சாயத்து கூட்டினா அங்க போய் நீங்க உடனே அதை தடுக்கணும், 144 போட்டு தடுக்கணும். மீறி நடத்துனாங்கன்னா அதை முழுக்க நீ வீடியோ பண்ணணும், யார் என்ன பேசுறாங்க அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அவனுக்கு மேல நீ கேஸ் போடணும், அவங்கள கைது பண்ணணும். வட இந்தியாவில் அதை காட் பஞ்சாயத்துங்கிறாங்க, தென்னிந்தியாவில் அதை சாதி பஞ்சாயத்துங்கிறாங்க, தென் மாவட்டத்தில் அதை நாடு பஞ்சாயத்துங்கிறாங்க, நாடு அமைப்பு முறை. வேளவளவு முருகேசனை கொண்டது திடீர்னு ஒரு கும்பல் வந்து கொண்டுல
மந்தையில் அவன் கூட்டுறான். நாடுங்கிற அமைப்பு முறை இங்கே கூட்டுறான். கூட்டத்தில் வெளிப்படையாக பேசுறான், முடிவெடுக்கிறான். இது கவர்மெண்ட் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கலாம், ஆனால் நாங்கள் விட மாட்டோம். இது எங்களுக்கான பஞ்சாயத்து. எங்காடு உட்கார்ந்த நாற்காலியில் ஒரு பறையை உட்கார நாங்கள் ஒருபோதும் விட மாட்டோம். எவனாவது மீறி விண்ணப்பம் தாக்கல் செய்தால், வேட்புமனு தாக்கல் செய்தால் அவன் தலை இருக்காது, பந்தாடுவோம். தீர்மானம் போடுறான். இந்த பஞ்சாயத்து போலீஸுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், எவனுமே கண்டுக்கல. அவனை ஃபாலோ பண்றான். போலீஸுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு தெரியும், கண்டுக்கவே இல்லை, பாதுகாப்பே கொடுக்கல. முதலமைச்சர் வகையில் வந்து அவன் மனு கொடுக்குறான், ஐயா என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. முதலமைச்சர் அந்த அதிகாரிகளுக்கு அதை ஃபாலோ பண்றார். ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. அவன் திட்டமிட்டவாறு மேலவளவு முருகேசனோடு 7 பேரை பட்ட பகலில் வெட்டி சாய்க்கிறார்கள். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் தொடர்ந்து சொல்லி வருகிறது, இந்த குற்றங்களை கண்காணிப்பதற்கு தனியே ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை, ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. கீழ் பிரான்ச்சில் தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா? தனியா இருக்கு, ஐபி இருக்கு, பல புலனாய்வு அமைப்புகள் இருக்கின்றன, ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு. சிட்டி மாதிரி இடத்துல ஐஎஸ் ஒரு அமைப்பு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன். ரூரல்ல ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு. இதெல்லாமே டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு பிரிவு, தனியா புலனாய்வு பிரிவு இருக்கு. பல நுண்ணறிவு பிரிவு இருக்கிற போது இந்த சாதியவாதிகள் எவெல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து ஹீரோவா இருக்கிறான் பாருங்க, ஆவும் பேசுறாங்க, இவங்கெல்லாம் யார் கண்காணிக்கிறது? வெட்டுவான்னு தெரியல, அப்புறம் ஏன்டா நீ லவ் பண்றான் ஒருத்தன். போலீஸ் ஒண்ணுமே பண்ணல. வெட்டினவனும் பாவம்னு ஒருத்தன் பேசுறான், அவன் வேலையே போயிடுச்சு, அவன் வாழ்க்கையே போயிடுச்சு, ஒருத்தன் உயிரே போயிடுச்சு. அதை பத்தி அவன் கவலைப்படல. அவன் உள்ள போயிட்டா இனி அவன் வாழ்க்கையே போயிடுச்சு, அதுக்காக அவன் கவலைப்படுறான். இந்த மாதிரி சக்திகள் சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். 2 தம்பிங்க பாவம், கோபி சுதாகர் அப்படின்னு, ரொம்ப நேர்மையா அவன் யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லியிருக்கான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும். நேர்மையா சொல்றான், அவன் யாரையும் மனசில் வச்சுட்டு பேசல. அவனை மிரட்டி அந்த போஸ்டை எடுத்து வச்சுட்டாங்க. நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். நல்ல வேளை அவனுக்கு வந்து இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க போடுறது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இதையெல்லாம் கண்காணிப்பதற்கென்று ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை. இதை நான் சொல்ல, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, தடுப்பு நடவடிக்கை. இதை நீ கண்காணிக்கணும், விழிப்போடு இருக்கணும். அங்க டிஎஸ்பி மட்டத்தில் ஒரு அதிகாரியை போடணும். கூட்டம் நடந்தால் அதை கண்காணிச்சு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். 144 உத்தரவு போட்டு 151 கீழே கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்கிற இல்லையா, இது முக்கியமானது. 2வது நிவாரண நடவடிக்கை. நிவாரண நடவடிக்கை என்ன அப்படின்னா, இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பாவம் ஒருத்தர் தெரியாம லவ் பண்ணிட்டு பாடா படுறாங்க, எங்க போய் தங்குறதுன்னு தெரியல, அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க, பதுங்குறாங்க, போய் காவல் இடத்துல கடந்து கதறாங்க, அழுகுறாங்க. ஆனா விடமாட்டேங்குது இந்த சாதிவாத கும்பல். விரட்டுது. அவங்கள நீங்க அடைக்கலம் தந்து பாதுகாக்க வேண்டும். அதான் நிவாரணம். சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி யார் வந்து இந்த புகார் கொடுக்குறானோ உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும். அதுக்கு தனி இல்லத்தை கட்டுன்றான், தனி இல்லத்தை உருவாக்கு. அந்த தம்பதியினர் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லங்களை துவக்கு. கலப்பு மனம் செய்து கொள்ள விரும்புவோர் சட்டப்படியான வயதை எட்டியவர்களாக இருந்தால் அந்த திருமணம் நடைபெறுவதற்கான பாதுகாப்பை காவல்துறை தர வேண்டும். தங்களது திருமணத்தை கௌரவத்தின் பெயரால் சாதியினரோ குடும்பத்தினரோ மற்ற எவருமோ எதிர்ப்பதாக இருந்தால் புகார் தெரிவிக்கப்பட்டால் டிஎஸ்பி விசாரித்து எஸ்பிக்கு அறிக்கை தந்து எஸ்பி உடனடியாக எஃப்ஐஆர் போட வைக்கணும். இவ்வளவு டைரக்ஷன் கொடுக்குறான். இதெல்லாம் நடக்குதான்னா நடக்கல. ஏன்னா போலீஸ் காரனே அந்த புத்தியோட தான் இருக்கிறான். காக்கி சட்டை போட்டுக்கிட்டானே தவிர அவங்களோட உள்ளுக்குள்ள இருக்கிற சாதி மாற மாட்டாங்க. சாதி உலக எப்படியாவது ஒருத்தன் யூனிஃபார்மோட பேட்டி கொடுத்துருக்கான் பாருங்க யூடியூப்ல. அவனை என்ன பண்ணானே தெரியல. போலீஸ் யூனிஃபார்ம்லேயே இருக்கிறான், ஆனா அவன் சொல்றான் சாதி ஆணவ கொலை சரி அப்படின்னு பேசுறான். அதற்கடுத்து தண்டனை. இந்த 3 பரிந்துரைகள் தான். தண்டனை என்னன்னா, இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை காவல்துறையை சார்ந்தவர்களும் மாவட்ட அதிகாரிகளும் பின்பற்ற தவறினால் போய் எஃப்ஐஆர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் நான் போய் புகார் கொடுத்தா அந்த புகார் அவை வாங்கலன்னா அந்த போலீஸ் மேலேயே 41A என்ற செக்ஷன் பிரகாரம் அவன் மேலேயே வழக்கு பண்ணி அவனை சஸ்பெண்ட் பண்ணணும்னு பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராக்ட் ஆக்ட் சொல்லுது. அவன் என்ன பண்றான், சார் இவங்க ஃபேக்கா கொடுக்குறாங்க, பொய் புகார் கொடுக்குறாங்க, பணம் வாங்குறதுக்காக கேஸ் பொய் புகார் கொடுக்குறாங்க போலீஸே சொல்றான். உடனே 2 தரப்பையும் கூப்பிட்டு வச்சு பேசி
காம்ப்ரமைஸ் ஆகி போயிருங்க, கேஸ்லாம் போட முடியாது அப்படின்னு திருப்பி அனுப்புறான். அந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணாத அதிகாரிகள் யாரா இருந்தாலும் அவன் மேல நடவடிக்கை எடுத்து சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன், அதைத்தான் நாம சொல்றோம். இப்ப டைரக்ஷன் இருக்கிறதுனால தானே சொல்றோம். இப்படி ஒரு டைரக்ஷன் இல்லைன்னு நம்ம பேச முடியாது. இல்ல, இப்படி ஒரு சட்டம் இருந்தால்தான் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று நாம் பேச முடியும். அதுதான் சட்டம் கேட்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்ததனால வன்கொடுமைகள் நடக்கவில்லையா? நடக்குது. ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் வந்துவிட்டால் ஆணவ கொலைகள் நின்று விடுமான்னு கேள்வி கேட்கிறான். நடக்கும். ஆனா அந்த சட்டம் ஒரு ஆயுதமாக எங்களுக்கு மாறும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீஸ்ல போய் நாங்க ஃபைட் பண்ண முடியும். இந்த செக்ஷன்ல போடு, இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண, அப்பதான் குற்ற நடவடிக்கைகளை தடுக்க முடியும். எனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த டைரக்ஷன், இதற்கு மேல் விரிவாக விளக்கம் தேவைப்படாது என்று நான் கருதுகிறேன். இந்திய ஒன்றிய அரசுதான் தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். அதான் நம்முடைய கோரிக்கை. ஆனால் மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் இதை வேடிக்கை பார்க்க வேண்டாம், அமைதி காக்க வேண்டாம். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி துணிந்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுக்கிற தோழமையான வேண்டும். பேரறிஞர் அண்ணா பெரியார் காலத்தில் அவர் முன்வைத்த ஒரு சுயமரியாதை திருமணம் என்கிற நடைமுறையை அங்கீகரித்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், யார் ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் சுயமரியாதை திருமணங்கள் செல்லும் என்று சட்டத்தை கொண்டு வந்தார். அதை போலவே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அந்த சாதி ஓட்டு போடாதோ, இந்த சாதி ஓட்டு போடாதோ என்றெல்லாம் கணக்கு பார்க்காமல் சிந்திப்பதுதான் திராவிடியன் மாடல், சமூகனின் பார்வை. எந்த சாதி ஓட்டு போடாவிட்டாலும் நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற துணிச்சல் தான் திராவிடியன் மாடல். அந்த துணிச்சல் தான் திராவிட மாடல். எத்தனையோ பல சட்டங்கள் அப்படி இயற்றப்பட்டு இருக்கின்றன. சாதி எதிர்ப்புகளை மீறி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கும் பெருமளவில் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அந்த உரிமையோடு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் இது ஒடுக்கப்பட்டவர்களுக்கான பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை. இது இந்தியாவுக்கு வழிகாட்ட வேண்டிய பிரச்சனை. ராஜஸ்தானிலேயே இப்படி ஒரு சட்டம் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மிகவும் பிற்போக்குத்தனமான மாநிலங்களில் ஒன்றான ராஜஸ்தானிலேயே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் வந்திருக்கிறது என்றால், முற்போக்கு அரசியலை பேசும் தமிழ் மண்ணிலும் இப்படி ஒரு சட்டம் தேவை 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 என்பதை சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இந்த வெளிப்படையான வேண்டுகோளை வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.